எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்தவுடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது 17ஆம் தேதி செப்டம்பர் 2025 தான் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு பார்த்தா கோடி நன்மை. குரு தான் எப்பயுமே உங்கள் ராசிக்கு அதிபதி. அந்த குரு இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக உட்காந்துருக்கிறார், 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அந்த குரு தான் இப்போ உங்களுக்கு 7 இருக்கிறார். 7ஆம் இடத்துல குரு இருந்தால் அதுக்கு பேர் கலஸ்திர குரு, அதாவது மாங்கல்யத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம். பொதுவாகவே பார்த்தா ஒருத்தருக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்போ வருதுன்னா, குரு பார்வைப்பட்டால் தான் கல்யாணம் நடக்கும். குரு பார்வை பார்க்கலன்னா கல்யாணம் நடக்காது யாருக்காக இருந்தாலும். நிறைய பேர் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். திருமணமெல்லாம் பேசி முடித்து தட்டத்துக்கு தாலி தவிழ்ந்து போகிறதும் பார்த்துருக்குறோம், பத்திரிக்கை அடித்து கிழிச்சு போகிறதும் பார்த்துருக்குறோம், இன்னாருக்கு இன்னாருன்றதை முடிவு பண்ணி அதை தள்ளி போகிறதும் பார்த்துருக்குறோம். அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு பார்த்தா அதிபதி குரு பகவான் உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கிறாரு. குரு உங்கள் ராசி 7ஆம் இடமா பார்க்குறாரு. அப்படி பார்த்தா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வை மட்டும்தான், ஆனால் குரு மட்டும்தான் அப்படி இல்லை. இருக்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார், பார்க்குற வீட்டுக்கும் பலன் செய்வார். அப்போ குரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை கரெக்டாக பார்த்தா 7ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ அதுதான் சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். குரு யார் ராசி பார்க்குறாரு? துலா ராசி பார்க்குறாரு, தனுசு ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு, கும்பராசி பார்க்குறாரு. 7, 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல நீங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சு லக்னம் தான் 1, அந்த லக்னத்திலிருந்து 5ஆவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். குருவோ சனியோ இருந்தால் தாமதப்படுத்துவான், ஆனால் கொடுத்துருவான். அது உங்களுக்கு பார்த்துக்கோங்க. 2வது 5ஆம் இடம்ன்றது பூரி புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் தான். இப்போ இது புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாளிய அமாவாசை வருது. இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு காலம். இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது ஒரு அருமையான ஒரு காலம். வருஷத்தில் பார்த்தா 3 அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. அப்படி பார்த்தா இந்த புரட்டாசி அமாவாசை மாகாளிய அமாவாசை. இறந்தவங்களுக்கு நாம் ஒரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான அமாவாசை தான் இந்த அமாவாசை. நீங்கள் இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த இறந்தவங்களே வீட்டுக்கு சாமியாக வருவாங்க, பிள்ளைங்களாக பிறப்பாங்கன்றது ஒரு முன்னோர்கள் நமக்கு காலகாலத்துக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். ஒன்றாச்சுங்களா? அதே மாதிரி 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்கறதுனால திருமணம் வரன் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது குரு ஒரு மாதம் ஒரு தடவை மாறுறதில்லைங்க. குரு ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது 1 வருஷம் டைம் எடுத்துக்கு வர இல்லையா? அப்போ 2026 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் குரு உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமண வரன் நல்லா இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? இது கட்டன்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம். அப்போ இது செப்டம்பர் மாதங்கும் போது இதில் ஒரு 4 மாதம், அந்தாண்ட ஒரு 6 மாதம், அப்போ இன்னும் ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு உங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்குது. திருமண வரன் பார்க்குறவங்களா இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வரன் நல்லா இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9ஆம் இடம்ன்றது அதாவதுன்றது தந்தையுடைய இடம், பிதிருஸ்தானம், அதுபோக பாக்கியஸ்தானம். இப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு கனவு இருக்கும், ஒரு கற்பனை இருக்குது. ஏன்னா கனவு காணாத மனசுனே கிடையாது இல்லைங்களா? இப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும்? ஒரு வண்டி எடுத்துடலாமா, ஒரு கார் எடுக்கலாமா, தொழில் தொடங்கலாமா, நல்ல படிப்பு எடுக்கலாமா, வெளிநாடு போகலாமா, 4 காசு இந்த வயசுல சம்பாரிச்சிடலாமா, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்ம சொந்த காலில் நிற்கணும். இதுபோல் நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது.
ஏன்னா குரு வந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமண யோகம் நல்லா இருக்கும், புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைக்கூடி வரும். இப்போ நிறைய பேருக்குலாம் சொந்த வீடு வாங்கணும், சொந்த மண் வாங்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், பெயிண்டிங் ஒர்க்கு, கப்போர்டு ஒர்க்கு பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்ய நினைப்பிக்க பண்ண முடியாத போயிருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதம் பார்த்தா 3 விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. என்ன 3 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5ஆம் தேதி மாகாளிய அமாவாசை, இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. இது முதல்ல கொடுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 16ஆம் தேதி விஜயதசமி, நம்ம செல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போட்டு கட்டன்றது ஸ்கூல் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம். நிச்சயமாக உங்களோட படிப்பு நல்லாயிருக்கும். மூணாவது பார்த்தா இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். அதாவது எந்தெந்த மாதத்தில் எது எது செய்யணும் தெரிஞ்சு அந்தந்த மாதத்தில் அது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதாவதுன்றது வந்து பார்த்தா வெயில் காலத்தில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், அது நல்லாயிருக்கும். மழை காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் ஆகிடும் இல்லைங்களா? அந்த மாதிரின்றது இடம் பொருள் யாவல் எப்பப்போ எது பண்ணணுன்றது தெரிஞ்சு பண்ணிக்கணும். ஐயப்பனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சித்திரை மாதம், கார்த்திகை மாதம் இது மாதிரி நம்ம ஐயப்ப கோயிலுக்கு போகிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டன்றது ஆவணி மாதம் விநாயகருக்கு வந்து உகந்த மாதமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தா பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்குது. அப்போ எந்தெந்த மாதம் எது இருக்குதோ அது நம்ம வந்து வழிபடி எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா இந்த மாதன்றதை கழிச்சு சாப்பிடாம சனிக்கிழமை விரதம் பிடிச்சி பெருமாளை நம்ம வணங்கிட்டு வந்தால் பிடிச்ச தரித்திரம் போகும், நம்ம கஷ்டமெல்லாம் போகும், நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசி பார்க்குறாரு. ரெண்டாவது திருமணத்துக்கு உங்கள் ராசிக்கு 7 குரு இருக்கிறாரு. 2, 5, 7, 9, 11 குரு இருந்ததை கல்யாணம் பண்ண முடியும். உங்கள் ஜாதகத்துக்கு வந்து மொத்தத்தில் தனுசு ராசிக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. நீங்கள் பார்க்குறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பொருத்தம் இருந்தால் போதும், கல்யாணம் பண்ணலாம். அந்த மாதிரி காலகட்டத்துக்கு இப்போ குரு 7ஆம் இடத்துல கலஸ்தர குருவாக இருக்கிறதுனால திருமணத்துக்கு சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தா சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார். சனி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனி உங்கள் ராசி 10ஆம் இடமா பார்க்குறாரு. சனி பார்வை எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் 3, 7, 10. அப்போ சனி 10ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்கறதுனால சனி பார்வை உங்கள் ராசி பட்டாலும் அர்த்தாஷ்டம சனியை பார்க்குறாரு. அர்த்தாஷ்டம சனியை பார்க்கறதுனால அதாவது என்னன்னா உங்களோட நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, ஒளியாக இருக்குது. உங்கள் நேரம் உங்களுக்கு இருட்டாக தான் இருக்குது. அமைகிற மாதிரி இருக்கிற காரியம் கூட தள்ளி போகுது. ஒரு இடத்துல பணம் கேட்டுருக்கிறீங்க, இன்னைக்கு தந்துறேன் நாளைக்கு தந்துறேன் சொல்லுவாங்க, தள்ளி தள்ளி போகும். வச்சு நகை திருப்ப முடியல, வாங்கின கடனை கட்ட முடியல, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, 4 காசு சம்பாதிக்க முடியல. மற்றவங்களுக்கு முன்னாடி பார்த்தா மனதளவில் பார்த்தா ஏதோ ஒரு வகையில் ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அதனால் பார்த்தா உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி இது நடக்கிறதுனால கிட்டத்தட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பம் நடக்கும். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்துக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. திருமணத்துக்கு குரு பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ இந்த 2 கிரகம் பார்க்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு. குரு 7 இருக்கிறதுனால திருமண தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் 6ஆம் இடம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. நிச்சயமாக அதாவது குறிப்பாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். தொழில் மாற்றம் ஏற்படும். தொழிலில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, கைத்தட்டல், பாராட்டுகள் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக. ஏன்னா சுக்கிரன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம், ஒரு பாக்கியம், ஒரு செல்வம் இந்த மாதம் அமையறதுக்கு வாய்ப்புண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது அந்த சுக்கிரன் 23 தேதிக்குள்ளார அந்த மாற்றம் கொடுத்துருவார். ஏன்னா 23 தேதிக்கு மேலே 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 23ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நேரம் உங்கள் மனைவிக்கோ தாய்க்கோ நல்லாயிருக்கும். அவங்க வேலை வாய்ப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் 10ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கிறார். இது ஒரு அருமையான யோகம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், இப்போ 7ஆம் இடமும் 10ஆம் இடம். 7ஆம் இடம்னா மாங்கல்ய ஸ்தானம், 10ஆம் இடம்னா சொந்த தொழில், சுய தொழில் ஸ்தானம். சுய தொழிலுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு அதிபதி சுயஸ்தானத்திலேயே உட்காரும் போது இந்த மாதம் 17 தேதிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதம் 17 தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாம் செய்யலாம்னா கண்டிப்பாக ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ல் சனி பார்க்குறாரு இல்லையா, அர்த்தாஷ்டம சனியே பார்க்கறதுனால அந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக அதாவது ஒரு தொழில் தொடங்குகிறது, ஒரு மண்மணி சார்ந்த விஷயங்கள் ஆரம்பிக்கிறது, ஒரு குடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பாத தன்னுடைய சொந்த முயற்சி மட்டும் நம்புறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் 17 தேதிக்குள்ளார நிறைய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது போக சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தொழிலில் கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும், வரவு செலவு கொஞ்சம் தடையாக இருக்கும், வரகாசு வராமல் போயிருந்திருக்கும். அப்போ பண விஷயத்தில் கொஞ்சம் மனஸ்தங்கடமெல்லாம் கொடுத்துருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் மாறாத கிரகம் வந்து பார்த்தா செவ்வாயும் குரு சுக்கிரனும் மாற மாட்டாங்க. அதாவது சூரியன் செவ்வாயும் மாற மாட்டார், சூரியன் மாற மாட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கெட்டன்றது ஒரே இடத்துலையே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் 2வது 11ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல வந்து பார்த்தா சூரியன் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்தவுடைய கிரக காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறையா சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.